யாரோ ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? நைட் அங்கதான் இருந்ததா சொன்னாரு. எனக்கு தெரியாம அவனுக்கு யார் அப்படி உலகத்துல இல்லாத ஃப்ரெண்டு? வர வர வாயை திறந்தாலே பொய் சொல்றான். அந்த ஆனந்திக்காக தான் எங்கேயாவது போய் சுத்திட்டு வந்திருப்பான். எங்க இருக்கான் அவன்? போன் எடுத்துக்கிட்டு மாடிக்கு தான் போனாரு. அவனை இப்படியே விட்டா சரி வராது. என்னன்னு கேட்டுட்டு வர. அத்தை, அவசரப்படாதீங்க. நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீங்க போய் கோவப்பட்டா மறுபடியும் ஏதாவது போய் தான் சொல்லுவாரு. நான் பேசிக்கிறேன். டேய், புரிஞ்சுக்கோடா. இத்தனை வருஷத்துல என்னைக்காவது இந்த மாதிரி கடன் கொடுன்னு உங்கள்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டிருக்கேனா? ரொம்ப அர்ஜென்ட்ரா. நீ 3 லட்சம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். உன்னால முடிஞ்சது 25,000மோ 30,000மோ ஏதோ ஒண்ணு குடுடா. நான் மத்த பசங்கள்ட்டையும் கேட்டு பாக்குறேன். டேய், உன்னால முடியும்டா. கொஞ்சம் ட்ரை பண்றா ப்ளீஸ்ரா. சீக்கிரமா திருப்பி தந்துடுறேன்டா. டேய், ஹலோ. டேய், என்னாச்சு மாமா? ஏன் மாடிக்கு வந்து போன் பேசுற? யார்கிட்டயோ டென்ஷனா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா. என்கிட்ட ஏன் மறைக்கிற? உன் ஃப்ரெண்டு யாரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா அம்மா கிட்ட சொல்லிருக்க. இப்ப யார்கிட்டயோ பணம் கேட்டுட்டு இருக்க. நான் கேட்டா இல்லங்கிற. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன மாமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னால முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சின்னதா ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. 3 லட்சம் ரூபாய் செலவாகுமா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நிஜமாவே உன் ஃப்ரெண்டுக்கு தான் ஆக்சிடென்டா மாமா? இல்ல, வேற ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குற? உன்னை நான் ஆனந்தி அளவுக்கு புரிஞ்சு வைக்கலனாலும் ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ யாரெல்லாம் நம்புறியோ அவங்க கிட்ட உன்னால பொய் சொல்ல முடியாது. ரொம்ப யோசிச்சுதான் பேசுவ. என் மேல ஏதோ கொஞ்சம் மரியாதை இருக்குன்னு தெரியும். அதான் என் கண்ணை பார்த்து உன்னால பொய் சொல்ல முடியல. சொல்லு மாமா, என்ன பிரச்சனை? ஆனந்தியோட பிரச்சனையில சம்மந்தப்பட்ட ஒருத்தன் எங்க கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் பேரு ரகு. அவன் தான் ஆனந்தியோட பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கான். அவன் நேத்து எங்க கண்ணில் மாட்டினான். அவனை பிடிக்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இப்ப சுயநினைவு இல்லாம ஆயிட்டான். டாக்டர் நைட்டுக்குள்ள கண்ணு முழிக்கலன்னா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவன் கண்ணு முழிச்சாதான் ஆனந்தியோட பிரச்சனைக்கு யார் காரணம்னே தெரியும். ஆனந்தி அப்படி பண்ணது யாருன்ற உண்மை தெரியும். அதுக்காகத்தான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். மாமா, நிஜமாவே அந்த ரகு கண் முழிச்சா ஆனந்தியோட நிலைமைக்கு காரணம் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரிஞ்சிரும். அப்போ ஓகே மாமா. என்கிட்ட நகை இருக்கு, நான் அதை தரேன். அதை வச்சு ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிக்கோ. இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் நகைய போய் எப்படி நான்... மாமா, யோசிக்கிறதுக்குலாம் உனக்கு டைம் இல்ல. அடிபட்டு இருக்கிற அந்த ரகு உயிருக்கு ஆபத்து வரதுக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணி கண் முழிக்க வைக்கிற வழிய பாரு. நான் என் நகையை எடுத்து தரேன். அடகு வச்சு பணத்தை வாங்கிக்கோ. கீழே வா.